ஹலோ பசங்களா. சோ மார்க் ரூம் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். இதுல நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது பாத்தீங்கன்னா the parts of a rocket. சோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை நான் 5th லெசன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். தட் இஸ் த யூனிவர்சல் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, இப்போ ராக்கெட் பத்தி எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்திருக்காங்க. பட் ஒரு 4 மெயின் பார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த 4 மெயின் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு. ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், நெக்ஸ்ட் பேலோட் சிஸ்டம், அடுத்து கைடன்ஸ் சிஸ்டம், லாட் பஸ் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு 4 சிஸ்டம் இருக்கு. சோ இதுதான் ஒரு ராக்கெட்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த 4மே சேர்ந்ததுதான் ஒரு ராக்கெட். நம்ம 2 வீலர் மாதிரி இன்ஜின் இருக்கணும், ஹெட் பார் இருக்கணும், ரியர் வியூ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, வயர் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்ததுதான். சோ ஒவ்வொரு பார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். சோ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படிங்கறத பேசிக்கா என்ன டேர்ம்ல கொண்டு வரோம்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி இங்க ஆல்ரெடி நான் ஹைலைட் பண்ணிட்டேன். சோ இதோட பேசுறேன் நான் உங்களுக்கு இது ராக்கெட்டோட கவர் மாதிரி, அதாவது அவுட் பாடி கவர் மாதிரி இது ஒர்க் ஆகும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இது ஹைலி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் டைட்டானியம் ஆர் அலுமினியம் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது சில ராக்கெட்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. சோ ஸ்டெபிலிட்டி, சோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட ராக்கெட்டோட ஸ்டெபிலிட்டியை நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். சோ செகண்ட் ஒன் பேலோட் சிஸ்டம். இவரு ரொம்ப முக்கியமானவர். யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேட்டிலைட்டை கேரி பண்ணிட்டு போற அந்த கவரப் யாரு பண்றாங்கன்னா இந்த பேலோட் சிஸ்டம் தான் பண்றாங்க. சோ சேட்டலைட்டை எடுத்துட்டு போகணும், எந்த ஆர்பிட்ல அதை ரிலீஸ் பண்ணணும், எந்த இடத்துல அதை லான்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த பேலோட் சிஸ்டம் தான் பண்ணுது. சரிங்களா? அப்ப சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கா இருக்கலாம், வெதர்க்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த பேலோட் சிஸ்டம்குள்ள போட்டு நம்ம சேட்டலைட்டை அனுப்புனா போதும். ஓகே, அடுத்து கைடன்ஸ் சிஸ்டம். யாருப்பா இந்த கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் கனெக்ஷன்ஸா இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர்ல மிக்ஸ் பண்ணி இப்படி ராக்கெட் இந்த டேர்முக்கு திரும்ப, இந்த டிகிரிக்கு திரும்ப, இந்த ஆங்கிளுக்கு திரும்புன்னு சொல்ற எல்லா சென்சார் ஒர்க்ஸையுமே நம்ம இங்க இருந்து பண்றோம் இல்லையா? சோ அது இந்த கைடன்ஸ் சிஸ்டம்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய நியூட்டனோட 3rd லா ஒர்க் ஆகுது. சோ ப்ரொபல்ஷன் டேங்க், நம்ம பெட்ரோல் டேங்க் மாதிரி இந்த இடத்துல ப்ரொபல்ஷன் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ப்ரொபல்ஷன் டேங்க்ல இருந்து வரக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூஷன் சாம்பர் இருக்கும். அதுல இருந்து வர ஹீட் எனக்கு டவுன்வர்ட்ஸ்ல விழுகும் போது ராக்கெட் அப்வர்ட்ஸ்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் அப்படிங்கிற பேசிஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ இதுதான் ராக்கெட்டோட 4 பார்ட்ஸ். அண்ட் இந்த 4 பார்ட்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் டீடைல்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரீசெண்டா இஸ்ரோ லான்ச் பண்ண ராக்கெட் அண்ட் சேட்டிலைட்டோட நேம் தெரிஞ்சதுன்னா மறக்காம இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பசங்களா.